வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். கரையான ஊழியர்கள். மிஷனரி ஊழியத்தினை செய்யும் நீங்கள் அந்த ஊழியத்தின் மேன்மைதனை கூறி அதன் அவசியத்தினை மாத்திரம் அறிவித்தால் போதாதா? ஏன் மற்ற ஊழியங்களை சாடுகிறீர்கள்? குறிப்பாக சபையில் நடைபெறும் சில அவலட்சணங்களை ஏன் அடிக்கடி சுட்டி காட்டுகிறீர்கள்? அது உங்கள் நேரத்தையும் சாப்பிட்டு உங்களை ஆதரிக்கிறவர்களின் கோபத்தையும் கூட்டிக் கொண்டால் அது உங்களுக்குத்தானே நஷ்டம். கூடவே உங்கள் திறந்த வெளி எழுப்புதல் கூட்டங்களில் அதனை செய்வதனால் அது சபைகளுக்கும் ஊழியங்களுக்கும் அதிக பாதிப்பை கொண்டு வரும் என்பதனை அறியீர்களா? தவறுகளையும் பாவங்களையும், குறிப்பாக ஊழியர்களின் பாவங்களை சுட்டிக்காட்டி பரிசுத்தத்திற்கு அர்ப்பணிக்க செய்யும் உங்கள் செய்திகளை கேட்க விரும்பும் கூட்டம் நீங்கள் மற்றவர்களை போட்டு வாங்குவதனை ரசிக்க ஆரம்பித்து விடுகிறார்களே, அது தேவைதானா என்று சரமாரியான கேள்விகள் எண்ணத்தில் அநேகரால் தெரிந்தவர்கள், நண்பர்கள், உடன் ஊழியர்கள் கேட்கப்படுகின்றன. என் இருதயத்தின் நிலைதனையும் ஆவியானவரின் பெரும் போராட்டம் எனக்குள் நடப்பதனையும் எதிர்பார்ப்புகளையும் என் ஜபங்களையும் என் ஆதங்கங்களையும் தேவ சபையினை குறித்த பாரம் தன்னையும் கடைசி நாட்களில் வாழ்கிறோம், கரை திரை பிழை இல்லாதுமான தேவ வைராக்கியம் கொண்ட ஒரு பயமில்லா பாவத்தை குறித்து மாத்திரம் பயம், பெருங்கூட்டம் எழுப்பப்பட வேண்டிய அவசியம் தன்னையும் உணர்ந்த அவசரத்தினையும் அறிந்தால் என்னை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். முதலாவது, பரிசுத்த குலைச்சல் தேவனை நம்மை விட்டு அகற்றிவிடும் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. நம்முடைய ஆர்ப்பரிப்புகள் அவருடைய பிரசன்னத்தை நம் மத்தியில் கொண்டு வரக்கூடாதவைகள். 1 சாமுவேல் 4:5-6-10. பரிசுத்தம் தேவ சபையில் தொனிக்கும் போது நாம் இருக்கும் சமுதாயத்திலும் நம்மை சுற்றி இருக்கும் ஜனத்திற்குள்ளும் ஒரு பெரிய பயம் நம்மை குறித்தும் தேவனை குறித்தும் உண்டாவது உண்மை. ஆதியாகமம் 35:1-5, அப்போஸ்தலர் 5:1-14. குறிப்பாக ஊழியர்கள் பரிசுத்த குலைச்சலான வாழ்க்கை வாழ்ந்தால் அவர்களால் நடத்தப்படுவோர் நிலைமை அதை காட்டில் மிகவும் கொடுமையாய் மாறிவிடும் என்பது நாம் அறியாதது அல்லவே. அவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருப்பார்கள். 1 சாமுவேல் 2:24. அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்திரமாக்கினார்கள். அதை பாழாக்கி விட்டார்களே. பாழாய் கிடைக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது, தேசமெல்லாம் பாழாயிற்று. எரேமியா 12:11. தேசத்தின் பாழாக்கப்பட்ட நிலைமைக்கு மேய்ப்பர்கள் காரணமாய்விட்டார்கள் என்றுதானே தேவன் புலம்புகிறார். அந்த பரிசுத்த குலைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் எத்தனை வாலிபர், பெண்கள், விதவைகள் என்பதனை காணுங்கால் அது சபையில் தேவ பிரசன்னத்தை கொண்டு வர தடைக்கல்லாய் மாறி செயல்பட வேண்டிய சபையை செயல்படக்கூடாதவாறு செய்து விடுகிறதுனால் பாதிப்போரும் பாதிக்கப்பட்டு மாட்டிக்கொண்டு விழிப்போரும் ஒருமைக்கு எச்சரிக்கப்பட்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவான வார்த்தைகள் அவர்களுக்கு தேவையல்லவா? இவர்களைத்தானே பேதுருவும் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டோயாத கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயமுடைய சாபத்தின் பிள்ளைகள் என சாடுகிறார். 2 பேதுரு 2:14. இதனை ஏன் பொதுக்கூட்டத்தில், அவைகள் எழுப்புதல் கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள் அல்ல, பேசுகிறீர்கள்? அது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் புதிய விசுவாசிகளுக்கும் இடரலாகிவிடும் என்பதன் இந்த அநேகருடைய வாதம். அப்படியானால் சுவிசேஷ செய்தி சொல்லும்போது நான் புதிய ஏற்பாட்டினை கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் புதிய விசுவாசிகளுக்கும் தரவே கூடாது. ஏனெனில் அவைகளில் பவுலின் கடிந்து கொண்ட வார்த்தைகளும் அப்போஸ்தலரின் கடிந்து கொண்ட வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளும் அதிகமாகவே அடங்கியுள்ளதே. சில வசனங்களை மாத்திரம் சுட்டி காட்டுகிறேன். அவைகளை அகற்றிவிட ஒரு புதிய ஏற்பாட்டினை அவர்களுக்கு தரக்கூடுமோ? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவளை குறித்து எச்சரிக்கையாயிருந்து
அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ரோமர் 16:17. மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா? ரோமர் 2:21-22. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவி வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே. 1 கொரிந்தியர் 5:1-2. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 11:13. வேஷதாரிகள் சுருங்க சொன்னால் அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல் மனதோடு அப்படி செய்யாமல் கலாத்தியர் 4:17. மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் கலாத்தியர் 6:12. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். எபேசியர் 5:6-7. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. பிலிப்பியர் 3:18-19. எல்லா நிருபங்களிலும் அவர்கள் சொல்லுவதனை நான் குறிப்பிட்டு கொண்டே போகலாம். கூடவே பிற அப்போஸ்தலரும் அப்படியே எழுதுகிறார்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். யாக்கோபு 4:4. கள்ள போதகர்கள் தந்திரமாய் நுழைய பண்ணி கெட்ட நடக்கையினால் சத்திய மார்க்கம் தூசிக்கப்பட காரணமாவார்கள். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்கிறார்கள். 2 பேதுரு 2:1-3. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து தனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் 7 பாக்கியவான்களை குறித்து பேசினார். மத்தேயு 5:3-12. ஆனால் முடிவில் 7 ஐயோக்களை கொண்டு மாய்மாலம் பண்ணுகிற பொருளாசைக்காரனும் விதவையின் வீடுகளை பட்சிக்கிற மார்க்க தலைவர்களையும் வசைமாறி பொழிய வேண்டியதாயிற்றே. இவர்கள் யார்? பொருளாசைக்காரரும் வேதம் கையில் ஏந்தினவர்களும் அல்லவா? லூக்கா 16:14. வெளிப்படுத்தின விசேஷத்திலும் சபையை நடத்தும் தூதனுக்கு அல்லது தலைவனுக்கு கடிதம் எழுதியவர் கூறியவர்களை கவனித்து பார்த்தால் எத்தனை நலமாயிருக்கும். வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரம். குறிப்பாக, என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் அவர்களை வஞ்சிக்கும்படி நீ இயேசபேலுக்கு இடம் கொடுக்கிறாய். வெளிப்படுத்தல் 2:20 என்று தியத்ரா சபைக்கு சொல்லுகிறாரே. இன்றைய சபை ஊழியர்கள் தலைவரிடத்தில் காணப்படும் பொருளாசை, மாய்மாலம், வஞ்சகம், பரிசுத்த குலைச்சல், உலகத்திற்கு ஒத்த வேஷம், சத்தியத்திற்கு பதிலாக மறுதளிக்கும் அளவுக்கு ஒத்துப்போகுதல் தலைவிரித்தாடுகிறதுனால் சபையின் சாரமும் சத்துவமும் குறைந்து குலைக்கப்பட்டு அநேகரை ஆதாயம் செய்ய வேண்டிய சுவிசேஷ பணியும் அறியாத பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டிய மிஷினரி ஊழியமும் தாக்கப்பட்டு பணமும் பிரயாசமும் எத்தனையாய் வீணடிக்கப்படுகிறது. இது நம்மை தாக்காவிட்டில் அல்லது பாதிக்காவிடில் நான் கிறிஸ்துவின் சபையாம் சரீரத்தின் அங்கமாயிருப்பது எப்படி? கூடவே பாபிலோனிய ஆவியின் உட்பிரவேசம் சபையை பேய்களின் குடியிருப்பாகவும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடாகவும் அசுத்தமும் அருவருப்பும் நிறைந்த இடமாக மாற்றி வருகிறதினால். வெளிப்படுத்தல் 18:2.
உலகத்தின் ஆவியையும் உன்னதத்தின் ஆவியையும் அடையாளம் காண முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர். 1 கொரிந்தியர் 2:12. வேசி மார்க்கம் மணவாட்டியைப் போல உடையணிந்து உலா வருகிறது. புலம்புவோர் உண்டோ? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படும் காலம் அல்லவோ? மத்தேயு 24:24. தேவன் சம்பாதித்த சபையையும் அவர் மீட்டு கொண்ட சுதந்திரத்தையும் அவர் வாசம் பண்ணும் சீயோனையும் சத்துரு பரிசுத்த ஸ்தலம் அனைத்தையும் கெடுத்து போட்டதனையும் அவருடைய ஆலயத்திற்குள்ளேயே தங்களுடைய கொடிகளை நாட்டுவதனையும் அறிந்தவர் புலம்பாமல் இருப்பது எப்படி? சங்கீதம் 74:2-4. தீர்க்கர்கள் அனைவரும் அதனைத்தானே செய்தார்கள். எனவே மிஷனரி பணியின் மகத்துவத்தினையும் தேவைதனையும் கூறி அறிவிக்க விளையும் போது சபையின் சாரத்தினை சாப்பிடும் அனைத்தையும் சுட்டி காட்டுவது இன்றியமையாததாக மாறிவிடுகிறது. அதனால் மற்றவர்களை பழித்து லாபம் சேர்ப்பதற்கு அல்ல, மாறாக சபையினை குறித்த பக்தி வைராக்கியம், தேசத்தினை குறித்த கரிசனை, அழிந்து போர்களை குறித்த ஆதங்கம், அன்பரின் கடைசி கட்டளைதனை தலைமையில் கொண்டதினால் வரும் பாரம், நேரமில்லையே இனி காலம் செல்லாதே என்ற துடிப்பு, வரும் ஆபத்தினை குறித்த அறிவு, அந்தரங்கமாய் சத்துரு செய்யும் தந்திரத்தினை புரிந்து கொண்டதால் ஏற்படும் புழுக்கம், ராஜாவின் வருகைக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய கட்டாயம், அறிவிக்கப்படாத பகுதிகளை குறித்த வேதனை, இவைகளே என்னை பேச செய்து உணர்த்துவிக்க செய்யும் வார்த்தைகளை உதிர்க்க செய்கிறது. சுயலாபம் கருதியோ நான் மாத்திரமே ஊழியம் செய்கிறேன் என்பதனை பறைசாற்றவோ செய்யப்படவில்லை. புரிந்து கொண்டவர்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் விரைந்து வந்து, சீயோன் குமாரத்தின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று, அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடர்கிறவனுக்கு முன்பாக சத்தமில்லாமல் நடந்து போனார்கள், புலம்பல் 1:6 என்பதனை உணர்ந்து கூவி கதறி அழுது கிருபையை தேவஜனத்தின் மேல் தேசத்தின் மேல் கொண்டு வருவோரை எழுப்ப வேண்டும் என்பதே என் ஆவல்.